நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டர் அக்கௌண்ட்க்கு ஈக்குவலாக த்ரெட்ஸ் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபேஸ்புக் நிறுவனத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை வந்து லான்ச் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேற லெவல். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ட்விட்டர் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த த்ரெட்ஸ் அப்படின்ற இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் நீங்கள் எப்படி ட்வீட் பண்ணுவீங்களோ அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெசேஜை வந்து இந்த த்ரெட்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து பண்ணிக்க முடியும். ரொம்பவே பயங்கரமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்னு கூட சொல்லலாம். இந்த ஆப் பற்றின முழு டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வந்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்ஸ் அப்படின்ற இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்ல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சர்ச் பாக்ஸில் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த நிறைய சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். த்ரெட்ஸ் அப்படி சொல்லிட்டு காமிக்கும். த்ரெட்ஸ் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு வந்து காமிக்குது பாருங்க. ஜஸ்ட் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள போயிட்டு இந்த த்ரெட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்பை வந்து நீங்க இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து த்ரெட்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் அதுல ஒரு கிளிக் வந்து பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா த்ரெட்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் ஆப் அப்படின்னு இருப்பாங்க. இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ இன்ஸ்டால் வந்து இந்த ஆப் வந்து நான் கொடுத்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல நீங்க வந்து இந்த த்ரெட்ஸ் அப்படின்ற இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இதுதான் புதுசா வந்திருக்க ஆப். இது வந்து பாத்தீங்கன்னா 1 crore பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஜஸ்ட் 1 டேல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க, இன்ஸ்டால் வந்து பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் வேற லெவல்ல ரீச் ஆயிட்டு இருக்கு. ட்விட்டருக்கு ஆப்போசிட்டானு கூட சொல்லலாம். ட்விட்டர் எப்படியோ அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் அப்படின்ற இந்த ஆப் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். சேம் அதே யூசேஜ் தான். நம்ம மெசேஜ் ஷேர் பண்ணுறதுக்காக அந்த த்ரெட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து கொடுத்துட்டேன். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்ஸ்டாலிங் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து கேட்குது. நான் ஜஸ்ட் பேக் வந்துட்டு இந்த ஆப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஹோம் பேஜில் இப்போ வந்து இந்த மொபைலில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ கூ அப்படி சொல்லி போட்டு இதுல த்ரெட்ஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கூ மாதிரி தான். ஜஸ்ட் அந்த ஐக்கான் வந்து அப்படிதான் இருக்கு. இப்போ நீங்க த்ரெட்ஸ் ஆப்பை லாகின் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கணும். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் வந்து கிளிக் பண்ணிட்டு ஹோம் பேஜ்க்கு வந்து வந்துடுறேன். ஹோம் பேஜ்ல இருக்கு. இப்போ ப்ரொஃபைல் பேஜ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் பேஜ்ல இப்போ மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா யூசர் நேம் இருக்கு. இந்த யூசர் நேம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்ஸ் ஆப் வந்து பாத்தீங்கன்னா லாகின் வந்து ஆகும். இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த த்ரெட்ஸ் ஆப் வந்து பாத்தீங்கன்னா லாகின் ஆகும். இப்போ அந்த த்ரெட்ஸ் ஆப் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். த்ரெட்ஸ் ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணி உள்ள போயிடுறேன். இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எப்படி ஓப்பன் ஆகுமோ அதே சேம் தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும் இந்த என்னுடைய யூசர் நேம் போட்டுருக்கு. ஜஸ்ட் அந்த யூசர் நேம் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் வச்சு தான் அந்த த்ரெட்ஸ் ஆப்பை லாகின் பண்ற மாதிரி இருக்கு. இன்னும் வர ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு த்ரெட்ஸ்க்குன்னு தனியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி வரலாம். ஓகே, நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் புதுசா வந்தா. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் செட் பண்ற பேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருக்காங்க. நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, லாக்ல இருக்கு. இப்போ நீங்க நேம் மாத்திரம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு நீங்க மாத்திட்டு நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மாத்தினா நீங்க மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் போட்டோ வைக்கணும் அப்படின்னா இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னா நியூ ப்ரொஃபைல் பிக்சர் உங்க கேலரியில இருந்து நீங்க வச்சுக்கலாம். அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல என்ன ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கோ அதை நீங்க வைக்கணும் அப்படின்னா இம்போர்ட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல என்ன பிக்சர் இருக்கோ அதே சேம் பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நானே செப்பரேட்டா கேலரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பயோ. நீங்க பயோ எதனா நீங்க டெக்ஸ்ட் பண்ணணும், டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்க தனியா இதுக்குன்னு இந்த த்ரெட் ஆப்க்குனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயோவா செட் பண்ணி வச்சுக்க முடியும். எனக்கு இந்த த்ரெட் ஆப்க்குனே பயோ வேண்டாம், நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய பயோ தான் எனக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் பயோ ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து இதுல வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பண்ணிக்கிறேன். அதே பயோ வந்து இம்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும் இன்ஸ்டால இருக்கிறது. அதுக்கப்புறம் லிங்க் நீங்க வந்து செப்பரேட்டா வேற லிங்க் வைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல என்ன லிங்க் ஆட் பண்ணிருக்கீங்களோ அதே லிங்க் வேணும் அப்படின்னா இம்போர்ட் லிங்க் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய லிங்கை வந்து பாத்தீங்கன்னா இதுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டோட்டலா நீங்க அது போல நீங்க பண்ணிட்டு இருக்காம மொத்தமா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறது இதுல வேணும் அப்படின்னா இம்போர்ட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு கீழே பிளாக் கலர்ல இருக்கு பாருங்க அந்த பாக்ஸ். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே டோட்டலா இந்த ஆப்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர் யூ ஷோர் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இதுல ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து டெஸ்ட் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் வந்து ஆகிடுச்சு. இப்போ கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம போயிடலாம். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் இதுல கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ரொஃபைல் தான் காமிக்குது. உங்களுடைய அந்த த்ரெட்ஸோட ப்ரொஃபைல் வந்து பப்ளிக்ல வேணுமா பிரைவேட்ல வேணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். பப்ளிக் தான் எல்லாரும் பார்க்க முடியும். பிரைவேட்ல இருந்தா நீங்க வந்து அப்லோட் கொடுத்தாதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்க முடியும். ஓகே, இப்போ பப்ளிக்லேயே நான் வந்து வச்சுக்கிறேன். பப்ளிக் ப்ரொஃபைல்லேயே நான் செட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல கண்டினியூ வந்து கொடுத்துருக்காங்க. கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஃபாலோ த சேம் அக்கௌண்ட்ஸ் யூ ஃபாலோ ஆன் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட இன்ஸ்டாகிராம் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும். நீங்க யாருன்னா ஃபாலோ பண்ணா பண்ணிக்கலாம், அப்படின்னா ஃபாலோ ஆல் கொடுத்து எல்லாமே கூட பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா அதுல யாரையும் நான் ஃபாலோ பண்ண விரும்பல. இப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் மேல வந்து ஒரு ஹேரோ வந்து போது பாருங்க. அந்த குறி
குறியை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த குறியை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ்க்கு வந்து வந்துடுறேன். இப்போ ஹவு த்ரெட்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஜாயின் த்ரெட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே பாட்டம்ல. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. இப்போ ஜாயின் த்ரெட்ஸ் அப்படின்னு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்களும் கீழே பாட்டம்ல ஜாயின் த்ரெட்ஸ் அப்படின்னு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாயின் த்ரெட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அடுத்த பேஜ் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கான அந்த த்ரெட்ஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிடும், அதாவது லாகின் ஆகி உள்ள போயிடும். இப்போ அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஜாயின் த்ரெட்ஸ் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க ஜாயின் த்ரெட்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து இப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ அலோ வந்து கொடுத்துக்கோங்க. இதில் அலோ கொடுத்துட்டு இந்த பேஜ் சீக்கிரமா லோட் ஆகி வரல அப்படின்னா கீழே வந்து ரீலோட் பண்ணி விடுங்க. இழுத்து விட்டீங்க அப்படின்னா ரீலோட் ஆகி அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்க ட்விட்டர் அக்கௌண்ட்ல எப்படி நீங்க ட்வீட்ஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்களோ அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க பண்ண மெசேஜஸ் எல்லாம் அப்படி வந்து ஷோ ஆகும். நீங்க வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய ஐகான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ வந்து இது ஹோம் பேஜ்ல இருக்கு. ஹோம் பேஜ்ல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பேஜ்க்கு வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல சர்ச் ஐகான் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இதுல த்ரெட்ஸ்ல நீங்க எதனா ஒரு அக்கௌண்ட் நீங்க சர்ச் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ்குள்ள வந்து போயிடலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டரா ஒரு ஐகான் இருக்கு பாருங்க. நீங்க வந்து ட்விட்டர்ல ட்வீட் பண்ற மாதிரி நீங்க மத்தவங்களுக்கு இந்த த்ரெட்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க மெசேஜை ஷேர் பண்ணணும் அப்படின்னா சென்டரா ஒரு ஐகான் இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான மெசேஜ் அந்த ஃப்ரண்ட்ல வந்து நீங்க ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டூல வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து டைப் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து நீங்க ஷேர் வந்து பண்ணிடலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரெட் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெசேஜை ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைக் ஆர்ட் ஐகான் இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து டோட்டலா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஒருத்தவங்க பண்ண ரிப்ளை, மென்ஷன் பண்ணது, வெரிஃபைட் பண்ண அக்கௌண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டோட்டலா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய த்ரெட்ஸோட இந்த ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இதுதான் த்ரெட்ஸோட ப்ரொஃபைல், பாத்துக்கோங்க. இப்போ மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐகான், இந்த உலகம் இருக்கு, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ஐகான் வந்துடும். இதுல பிரைவேட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு, இதை வந்து எனபிள் பண்ணிக்கலாம். எனபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பிரைவேட்டா மாறிடும். அதுக்கப்புறம் மென்ஷன் கொடுத்துருக்காங்க, மியூட்டட் கொடுத்துருக்காங்க, ஹைடன் வேர்ட்ஸ், ப்ரொஃபைல் யூ ஃபாலோ அப்படி சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் அதுக்கப்புறம் நான் செப்பரேட்டாக வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் இதை பற்றி எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய பிரைவசிக்காக தான். அதுக்கப்புறம் பிளாக்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் யாரெல்லாம் பிளாக் பண்ணிக்கலாம் அந்த லிஸ்ட்லாம் காமிக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பிளாக் பண்ணிக்கலாம் வேற என்ன கூட. ஓகே, இப்போ நான் டோட்டலாக பேக் வந்துடுறேன். இப்போ ஹைட் லைக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணுற மாதிரி, டிசபிள் பண்ணுற மாதிரி, இதை பற்றி நான் தெளிவாக நான் வந்து பிறகு வந்து வீடியோ வந்து போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பேஜ் ப்ரொஃபைல் பேஜில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராமுக்குள்ள போகணும் அப்படின்னா மேலே டாப்பில் இன்ஸ்டாகிராம் ஐக்கான் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்குள்ள நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து போய்க்க முடியும். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்டு மேலே டாப்பில் ரைட் சைடில் 2 கோட் இருக்கு பாருங்க, 2 கோடு, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. லாக் அவுட் பண்ணோம் அப்படின்னா கீழே லாக் அவுட் அப்படின்னு இருக்கு, அதை கொடுத்து நீங்க இந்த த்ரெட்ஸ் ஆப் வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். திரும்ப லாகின் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி மேல கிளிக் பண்ணி அப்படின்னா ஸ்ட்ரைட்டா வந்து லாகின் ஆகி உள்ள வந்துடும். ஓகே, இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணணும், இந்த த்ரெட் ஆப் வந்து யூஸ் பண்ணணும். இந்த த்ரெட் ஆப்பை பத்தினா எக்ஸெட்ரா இன்னும் நிறைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். தொடர்ச்சியா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.